இந்த விழாவுக்கு வந்திருக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி இணையதளம் நண்பர்கள் அனைவருக்கும், பெரியவர்கள் அனைவருக்கும், ஃபேன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வனமகன் இது முதல்ல இருந்து எல்லாம் நான் அப்படியே ஓடிட்டே இருக்கு மைண்டில். ஒவ்வொரு நாளும் எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு ஆர்டராக பேசணும்னு தெரில, மைண்டில் வர்றது அப்படியே பேசுகிறேன். நான் நிறைய பேர் பேசினது நான் ரொம்ப ரசித்து கேட்டுட்டு இருந்தேன். அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. அவங்க எவ்வளோ உண்மையாக அதை சொன்னாங்கன்றது எனக்கு தெரியும். விஜய் பற்றி, என்னை பற்றி ரொம்ப ரொம்ப நன்றி. முதல்ல நான் தேங்க் பண்ணணும் இது டைரக்டர் விஜய். அவரை நான் டைரக்டராக என்றைக்குமே பார்த்ததே கிடையாது. ஒரு நல்ல மனிதராக தான் பார்த்துருக்கேன். அந்த நல்ல மனிதர் கூட வேலை செய்யணும்னு நினச்சேன், அவ்வளோதான். நான் சொல்கிற மாதிரி நான் வனமகன்னா அவர் தெய்வ மகன். அவர் அந்த தெய்வ மகனை ஈண்டெடுத்த அந்த தாய்க்கும் தந்தைக்கும் என்னுடைய நன்றி. அந்த மாதிரி ஒரு நபரை எங்களுக்கு கொடுத்ததுக்கு உங்களுக்கு முதல்ல நன்றி. நான் கூட என்ன கூட சொல்லுவாங்க நல்ல பையன் அது இதுன்னு. நான் கூட நினச்சிப்பேன் ஒரு மாதிரி நல்ல பையனும் அப்படின்னு நினச்சிட்டு போய் அவரை மீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நல்ல பையன் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அதை உணர்த்தின உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக நிறைய படங்கள் நம்ம ஒர்க் பண்ணணும். அப்படி பண்ணாட்டியும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. எப்பவும் நம்ம சந்திச்சுட்டு இருக்கணுன்ற ஆசையை மட்டும் நான் எப்பவுமே சொல்லிக்கிறேன். இந்த படம் வேறு யாருக்காகவும் இல்லை, உங்களுக்காக மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும், உங்கள் நல்ல உள்ளத்துக்காக. இந்த ஹாரிஸ் ஜெயராஜ் சார் 50 படம் சான்ஸே இல்லை. அது சாதாரண விஷயமே கிடையாது. இதுவும் இந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷனில் நீங்கள் ஒரு படத்துக்கு எவ்வளோ டைம் எடுப்பீங்கன்னு தெரியும். அது 50 படம் இவ்வளோ டைம் எடுத்து பண்ண முடிஞ்ச ஒரே காரணம் என்னென்னா 24 மணி நேரத்தில் 48 மணி நேரத்துக்கு வேலை பார்த்துருக்கீங்க நீங்கள். அது ஒன்று தான் காரணம். இந்த ஒரு சக்ஸஸ்க்கும் இந்த ஒரு இதுக்கும் அவ்வளோ கடின உழைப்பு இருக்குது உங்களுக்கு. எனக்கு என்னுடைய பெஸ்ட் ஆல்பம்ஸ் எல்லாமே நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு மிக மிக பெரிய நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். இது ஒரு அருமையான மேடை இதை சொல்கிறதுக்கு. இந்த படமும் இது எல்லாத்தையும் தாண்டி மிகப்பெரிய ஒரு ஆடியோ கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. சாயிஷா, சத்தியமாக சொல்கிறேன், டேட் கிடைக்காது, எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், பார்த்துக்கோங்க. அவங்க பின்னிருக்காங்க படத்தில். ஒரு நியூ கம்மருக்கு இந்த அளவுக்கு எனர்ஜி நான் பார்த்ததே கிடையாது. இந்த அளவுக்கு ஒரு ஹோம் ஒர்க் பண்ணி தமிழ் உச்சரிப்பை கரெக்டாக சொல்லணும்னு நினச்சி அது நான் பார்த்ததே இல்லை அந்த மாதிரி. அவங்க டான்ஸுக்கு நான் ஃபேனு, அது சொல்லவே தேவையில்லை. ஆண்டனியை விட பயங்கர ஃபேன் நான் சொல்லலாம் நினச்சலாம், நீங்கள் சொல்லிட்டீங்க, பரவாயில்ல, என்னால் ரிப்பீட் பண்ணுறேன். அப்புறம் நான் நினச்சேன், சரி அவங்க கூட எப்படி நம்ம ஆட போகிறதில்ல, படத்தில் ட்ரைபல் டான்ஸ் தான் வரும், இதுதான் நினச்சிட்டு இருந்தேன். திடீர்னு அடுத்த சாங் வரும் பார்ப்பீங்க, திடீர்னு ஆட விட்டாங்க என்ன. அப்போ தான் நான் நினச்சேன் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது நம்மளும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் நான். நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு ரவுண்டு வரக்கூடிய எல்லா திறமைகளும் இருக்கு. டேட்ஸ் அப்புறம் பேசுவோம். அண்டு திரு சார் இது மறக்க முடியாத ஒருத்தர். ஏன்னா நான் அசிஸ்டண்ட்டாக இருந்தப்போ அவர்கிட்ட தான், அப்பா சொன்ன மாதிரி அவர்கிட்ட தான் ஒர்க் பண்ணேன். அது ஒர்க் மாதிரி இல்லை, அவர் கற்றுக் கொடுப்பார். எங்கேயாவது நான் ஓரமாக நின்னா கூட பிடிச்சி கூப்பிடுவார், இன்னும் சும்மா இருக்கேன், இப்போ பேக்ரவுண்ட் இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்லிகிட்டே இருப்பார். இன்னைக்கு அவர் கூட நான் ஹீரோவாக நான் பண்ணுறேன்னு நினைக்கும் போது உண்மையாகவே பெருமையாக இருக்கு. திரு சார், ஐ லவ் யூ சார், யூ ஆர் அ மெஜிஷியன். அவர் சினிமாட்டோகிராஃபர்லாம் கிடையவே கிடையாது, மெஜிஷியன். அவர் எந்த ஃப்ரேம் வச்சாலும் அவ்வளோ அழகாக இருக்கும். சார் மறுபடியும் நிறைய படங்கள், அடுத்த படமும் உங்கள் கூட பண்ணுறேன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். சங்கமித்ராவில் மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.